ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொங்கல் லீவ் அது இதுன்னு சொல்லிட்டு வீடியோ சரியாக போட முடியல. பட் இடையில சின்ன சின்னதாக ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் நான் எந்த மாதிரி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, காலையில் என்னோடய 2 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு என்னோடய கிச்சனில் சமையல் வேலைகளோ இல்லை க்ளீனிங் வேலைகள் வந்து எப்படி நான் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறேன், என்னென்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே நான் கம்பல்சரி ஒரு ரூல்ஸாக வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு குயிக்காக வந்து வேலை செய்ய முடியும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கல்யாணமானவங்க இல்லை குழந்தை வந்து இப்போ தான் பிறந்திருக்கு, சரியாக மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா, காலையில் எந்திரிச்சு வந்ததும் கவுண்டர் டாப்பும் சிங்க்கும் க்ளீனாக இருந்தாவே நமக்கு சமைக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். அதனால் எவ்வளோ டைம் ஆனாலும் நம்ம நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வந்து தூங்க போகணும். நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு 11 மணி வரைக்கும் மொபைலை பார்த்துட்டு தூங்காமல் இருப்போம். அப்புறம் காலையில் 6:30 7 o'clock இந்த மாதிரி தான் வந்து எந்திரிப்போம். நம்ம நைட்டு ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு சுறுசுறுப்பாக வேலை பண்ண முடியாது, சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். அதனால் அந்த பழக்கத்தை கம்பல்சரி மாற்றியே ஆகணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நேரத்தில் எந்திரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் வேலை செய்ய முடியும். நான் எதுக்காக நேரத்தில் எந்திரிக்க சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி சமைக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே வருவோம். அங்கே ஒரு பிளான் நடக்கும். என்னென்னா, சடனாக வந்து சிலிண்டர் வந்து கேஸ் தீர்ந்து போயிடும். அப்புறம் குழந்தை வந்து நம்ம கூடயே எந்திரிச்சு வந்துடும், நம்மளால் சமைக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். அதனால் நீங்கள் நேரத்துலேயே எந்திரிச்சு வரும்போது இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்து நீங்கள் நைட்டே கழுவி வச்ச பாத்திரமெல்லாம் இந்த கூடையில் அப்படியே வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. என்னென்னா, இப்போ குக்கர், மொரம், அப்புறம் குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, ஸ்பூனு, அப்புறம் காய்கறி ஏதாவது வேக வைக்கிறதுக்கு சின்ன குக்கரு, இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம அந்த டைமில் எல்லாத்தையும் வந்து உருட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தூங்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். குழந்தையும் தூங்கிட்டு இருக்கிற குழந்தையும் எந்திரிச்சு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட்ஸில் தான் நம்ம குழந்தைக்கு லஞ்ச் பேக் பேக் பண்ணும்போது வாட்டர் கேன் மூடி எங்கே, டிஃபன் பாக்ஸ் எங்கே, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்போம். அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டைம் இன்னும் சேவ் ஆகும். இப்போ அடுத்து நம்ம அரிசி வந்து ஊற வைக்க போகிறோம். அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கு சாப்பாடு. அதனால் முன்னாடியே இது ஊற வச்சுக்கிறேன் காய்கறியில் நறுக்கிற கேப்பில். இப்போ அடுத்து காய்கறி அரிகிறதுக்காக வந்துட்டேன். நான் என்னோடய கிச்சனில் எப்படி எனக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன், இவ்வளோ பெரிய சின்ன கிச்சனாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். காய்கறி அரியும் போது கீழே உட்காந்து தான் வந்து அறிவேன். நான் அறிகிற இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருப்பேன். எனக்கு தேவையானதை அப்பயே வந்து எடுத்து நறுக்கி யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா இது மூலமாகவும் எனக்கு நேரம் வந்து மிச்சமாகும். பக்கத்துலேயே கத்தி, மொரம் எல்லாமே வந்து அடுக்கி வச்சுருப்பேன். உட்காந்துருந்த இடத்துலையே எல்லாமே எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். காய்கறி, வெங்காயம் இந்த மாதிரி ஏதாவது கழுவுறதா இருந்தால் மட்டும் அதை கழுவிட்டு வந்துட்டு மறுபடியும் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அரிசி வந்து ஊற வச்சாச்சு. அது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கிற கேப்பில் காய்கறி நறுக்கி வச்சோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இதே மாதிரி பருப்பு வேக வைக்கிறது இல்லை சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது வேக வைக்கிற டைமில் நம்ம பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டைம் சேவ் ஆகும். இந்த காய்கறி வேகிற டைமில் வேறு ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் கட் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். ரசத்துக்கும் அப்புறம் அந்த காய்க்கு தேவையான ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு இடித்து வைக்கிறது, முன்னாடி நாளே வெங்காயம், பூண்டு இதெல்லாம் உரிச்சு வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லைங்க. எனக்கு அதில் திருப்தியும் கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்பவே அன்ஹெல்த்திங்க. நானும் ஒரு டைமில் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருந்தேங்க. அந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது அது எல்லாம் வேஸ்ட்டாகவும் போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அன்ஹெல்த்திங்க. உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் அது. அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுங்களா, அது வந்து நீங்கள் முன்னாடியே எந்திரிச்சு பண்ணுறதுனால ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. என்னோட ப்ரிப்பரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் வந்து மட்டை வாங்கி வைக்கிறது, அப்புறம் இந்த கடலை, சோம்பு இதெல்லாம் வந்து அரைச்சி வைக்கிறது, இந்த பொரியலுக்கு குழம்புக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் போடுவேன், அதை அரைச்சி வைக்கிறது, அப்புறம் வந்து நிலக்கடலையை வந்து வறுத்து வைக்கிறது, அப்புறம் தனியாக கொஞ்சமாக அரைச்சும் வச்சுக்குவேன். காய்க்கெல்லாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. என்னோடய ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி தாங்க இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். காலையில் எந்திரிச்சு வந்த உடனே நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. தண்ணி எவ்வளோ நிறைய வந்து குடிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லா ஆக்டிவாக வந்து இருக்கும். நம்ம கிச்சன்லேயே அந்த ஹீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம பாடி வந்து ரொம்பவே டீஹைட்ரேட் ஆகும். அதனால் அடிக்கடி சமைக்கும்போது தண்ணி குடிச்சிக்கிட்டே வந்து இருங்க. நான் ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு அப்பப்போ எடுத்து அதை குடிச்சிக்கிட்டே வந்து இருப்பேன். இப்போ அடுத்து நீங்கள் காய்கறி நறுக்கும் போதோ இல்லை வெங்காய பூண்டெல்லாம் உரிக்கும் போது அதனோட தோல்
தோல் வந்து இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் ஒரு பிளேட்டில் வந்து தனியாக வந்து போட்டு வச்சுக்கணும். கீழே நிலத்தில் போட்டிங்க அப்படின்னா நிலமெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் இதுக்காக தனியாக ஒரு பேஸ்கெட் ஒன்று வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது பிளேட் ஒன்று வச்சு அதில் இந்த தொல்லி எல்லாம் வந்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சமைக்கும் போது தான் அப்போ தான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருப்பாங்க. அப்போ தான் அங்கே வெங்காயம் நறுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது எதை போட்டோம் எதை போடலன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல நிறைய மெஸ்ஸி ஆயிரும். உப்பு போட்டோமா காரம் போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சமைக்கிறதுக்கே போவேன். அடுத்து நம்ம சமைக்கும் போது கையில் ஏதாவது மோதிரம் இந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதை ஏதாவது சேஃப்டி பின் ஒன்று எடுத்து நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து குத்திக்கோங்க. இல்லை பீரோலையோ எதுலையாவது வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் ஏதாவது ஸ்டோன் இருந்தது அப்படின்னா நம்ம சமைக்கும் போது அந்த ஃபுட்டில் வந்து விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மோதிரத்தை கழட்டி வைக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் வந்து தேவையானது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த அஞ்சரை பெட்டி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இந்த மாதிரி நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே வந்து நம்ம சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த உப்பு, மிளகாய், எண்ணெய், அப்புறம் பெப்பர் இதெல்லாமே வந்து சமைக்கிற ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டு அங்கே வச்சுருக்கிறேன். அது எப்போவுமே வந்து அந்த இடத்துல இருக்கும். நமக்கு தேவையானங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குப்பை எல்லாமே ஒரு பிளேட்டு இல்லை ஏதாவது பவுல் ஒன்று வச்சு அதில் போட்டுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு வந்த கேப்பில் அரிசியும் ஊறிடுச்சு. நம்ம ஸ்டவ்வில் வந்து வச்சுட்டேன். இப்போ அடுத்தடுத்து என்னெல்லாம் சமைக்கணுமோ அதெல்லாமே வந்து சமைச்சு முடிக்க போகிறேன். இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சமைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கில் நிறைய பாத்திரம் சேருமே அப்படிங்கிற ஒரு பயம்தான். வெங்காயம் தாளிச்சுக்கிட்டு இருக்கிற கேப்பில் இல்லை தக்காளி வந்து தாளிச்சுக்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம சும்மா இருக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாத்திரம் ஏதாவது கழுவுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கேப்பில் நம்ம கழுவிட்டு வந்துடணும். இப்போ ரசம் வைக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணேன். அதை நான் கழுவிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி நீங்கள் மிக்சியில் ஏதாவது மிக்சி ஜாரில் ஏதாவது அரைச்சிருப்பீங்க, அதை வந்து கழுவிட்டு வரலாம். இந்த மாதிரி கழுவும் போது உங்களுக்கு பாத்திரம் அதிகமாக வந்து சேராது. நீங்கள் பொரியலோ குழம்பு ரசம் இந்த மாதிரி எது பண்ணுறதுனாலும் 2-3 கரண்டி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கரண்டியை கேஸ் ஸ்டவ் மேலேயோ இல்லை அந்த கவுண்டர் டாப் மேலே வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா இதுவும் நமக்கு கவுண்டர் டாப் வந்து அழுக்காகாத மாதிரி பார்த்துக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் எல்லாம் வந்து சமைச்சு முடிச்சுட்டு இப்போ ரசமோ குழம்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு ஊற்றி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே கவுண்டர் டாப் மேலே வைக்காமல் உங்களுக்கு டைனிங் டேபிள் இருந்ததுன்னா அங்கே வைங்க. அப்படி இல்லைனா ஏதாவது செல்ஃப் இருந்ததுன்னா அங்கே கொண்டு போய் வைங்க. ஏன்னா அப்பப்போ நம்ம எடுத்து வேறு பக்கம் வைக்கும்போது கவுண்டர் டாப் வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். கடைசியில் எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக அப்போவே எடுத்து வைக்கும்போது டைம் சேவ் ஆகும். இப்போ நான் எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டேன். காய் மட்டும்தான் வெந்துக்கிட்டு இருக்குது. அந்த கேப்பில் கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன். இப்போது இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எதெல்லாம் நம்ம கழுவு வேணுமோ அதை ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக தான் வந்து நான் இந்த மசாலா டப்பாலாம் எந்தெந்த இடத்துல இருந்ததோ அதை அதே இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒரு கிளாத் ஒன்று எடுத்து மேலே நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கனாவே சூப்பராக க்ளீன் ஆயிரும். இப்போ நமக்கு சட்டுன்னு கிச்சன் வந்து க்ளீன் ஆயிருச்சு. சிங்க்லேயும் எந்த ஒரு பாத்திரமே இல்லை. இப்போ இந்த வேலை எல்லாமே குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாம் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போகிறதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் பண்ண முடியும். அவங்களெல்லாம் அனுப்பிட்டு நம்ம அப்புறமா வந்து எல்லா வேலையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ என்னையே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறா, 2வது குழந்தை வீட்டில் தான் இருக்க போகிறா. இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அவளை போய் பார்க்கணும். நான் இந்த வேலையெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா அவளையும் பார்க்க முடியாது, இந்த வேலையும் வந்து என்னால் செய்ய முடியாது. இதனால் எனக்கு பயங்கரமாக ப்ரெஷர் ஏறிடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் லாஸ்ட்டாக தான் சொல்கிறேன், முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் சமைக்கும் போது கையில் மொபைல் எடுத்துட்டிங்க அப்படின்னா எந்த வேலையும் நடக்காது. நான் ஏதாவது குக்கிங் சேனல் பார்த்து சமைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மொபைல் எடுத்தாலும் அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது மெசேஜ் பார்த்து அதை பார்ப்பீங்க. அப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அதனால் கிச்சன் ரூமில் சமைக்கும் போது எப்போவுமே மொபைல் அவாய்ட் பண்ணுறது. இப்போ வேலை எல்லாமே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே லஞ்ச் பேக் பண்ணுற வேலை தான், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்களா இல்லை வேறு ஏதாவது டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.